குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கான வாய்ப்பை நமக்கு தந்தருளினார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உன்னத இறை வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10வது அதிகாரத்துல 15வது வசனம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனம் திரும்புகிறதை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உணர்த்துகிறார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவை நிமித்தம் உலகத்துல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க, பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். பரலோகத்துல மிகுந்த ஒரு சந்தோஷம் யாருனால? ஒரே ஒரு பாவியாகிய நான் மனம் திரும்புகிறதுனால, ஒரே ஒரு பாவியாகிய நீங்கள் மனம் திரும்புகிறதுனால. இந்த உலகத்தில் நீதிமான் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நீதிமான் அவர் ஒருவரே. நாம் அனைவரும் பாவிகளா இருக்கிறோம். நான் பாவிகளா இருக்கிறேன் என்று சொல்லி பாவத்தின் வழியிலே நாம் செல்வதை விட நான் மனம் திரும்ப வேண்டும், நான் ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ வேண்டும் என்கிற சிந்தனை யாருக்குள்ளாக வருகிறதோ அவர்கள் மனம் திரும்புகின்ற பொழுது, மாறுகின்ற பொழுது, அவர்களினாலே பரலோகத்துல அந்த தேவதூதர்கள் மத்தியில மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். இது ஆண்டவர் கூறிய வார்த்தை. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. தூதர்கள் இருக்கின்ற இடத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. மனம் திரும்பலாமா? ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொன்ன வார்த்தை அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நாம் மனம் மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அது ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கின்ற பட்சத்துல நிறைவான சந்தோஷங்களையும் சமாதானத்தையும் நன்மையும் கிருபையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கிற அன்பதற்கு சமாதான பரிசுத்தமான ஒரு நாளுக்காக கொண்டு செலுத்துகிறோம். நாங்க மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, பரலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்துக்கு எங்களுக்காக இறங்கி வந்து ஆண்டவரை எங்களை மீட்டுக் கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை வாழ்வதற்கான வாய்ப்புகள் நீங்க தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் கூட நான் பாவியா இருக்கிறேன், கர்த்தரிடத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும், அவரிடத்துல நான் மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி யார் இந்த வேளையில நினைக்கிறாங்களோ அந்த நினைத்தலை நீங்க பயன்படுத்தி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளையாக நீங்க மாற்றும்படியாக சொல்லிக்கிறோம். அப்படியே செய்ய போறதுக்காகவும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்க எடுத்து பயன்படுத்த போறதுக்காக என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே முழு மகிமையை தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.